கழக நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, ராணிப்பேட்டை மாவட்டத்துல சோளிங்கர் பகுதியில் நடந்த ரீசெண்டான இஷ்யூவை பத்தி தான் பேச போறோம். எப்பவுமே ஒரு புது படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா மக்கள் எல்லாருமே ரொம்ப குஷியா அந்த படத்துக்கு போவாங்க. அதே மாதிரி தான் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆன உடனே மக்கள் எல்லாரும் பயங்கர ஆரவாரத்தோட அந்த படத்துக்கு போயிருக்காங்க. ஸோ எப்பவுமே ஒரு புது படம் ரிலீஸ் ஆகும்போது FDFSல படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்பது ஒரு நார்மலான விஷயம். அதே மாதிரி ஜனநாயகன் படமும் எப்படி இருக்கு, ஏன்னா அவர் ஒரு ஆக்டரா இருந்து இப்ப சிஎம் ஆயிருக்காரு. பல பிரச்சனைகளை தாண்டி இந்த படம் வந்திருக்கு அப்படின்னும் போது பத்திரிகையாளர்களும் நிறைய ஆர்வத்தோட மக்கள் இடத்துல போய் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மக்களும் அதுக்கான ஆன்சர்லாம் சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து என்ன அப்படின்னா, ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சோளிங்கர் பகுதியில சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய கபிலர் அவர்கள் எடுத்து போயிட்டு ஜனநாயகன் படத்தை பத்தின ஒரு மூவி ரிவ்யூ அந்த பத்தின ஒரு கேள்விகளை போயிட்டு பத்திரிகையாளர்கள் கேட்டிருக்காங்க. அப்படி கேட்கும்போது கபிலர் அவர்கள் பத்திரிகையாளரை தாக்க முயன்றதா குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, அவரை தாக்குற ஒரு வீடியோ சோஷியல் மீடியால ரொம்ப வைரலா போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோவை யார் எடுத்தா, எப்படி இந்த வீடியோ ரிலீஸ் ஆச்சு அப்படின்றத கபிலர் அவர்கள் ரொம்ப ஆர்வமா தேடிட்டு இருந்திருக்காரு. ஸோ அதை தொடர்ந்து ஒரு இளைஞரால தான் இந்த வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு செய்தியை அறிஞ்ச கபிலர் அந்த இளைஞரையும் பயங்கரமா தாக்கியிருக்காரு. இதை தொடர்ந்து தினகரனோட பத்திரிகையாளரான அரங்கநாதன் அவர்களும் தினமலர் பத்திரிகையாளரான கல்யாண சுந்தரனார் அவர்களும் கபிலர் அவர்களை நேர்ல சென்று இப்படி ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, இதை பத்தின ஒரு பேட்டி பற்றி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு இவங்க 2 பேரும் போயிருக்காங்க. இதுக்கு கபிலர் அவர்கள் அவங்க 2 பேரையும் பயங்கரமாக தாக்கியிருக்காங்க. பயங்கரமாக தாக்கி ஒரு கடைக்குள்ள கூப்பிட்டு இந்த மாதிரி மிரட்டியதா சொல்லிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து என்ன அப்படின்னா, சோழிங்கநல்லூர் காவல் நிலையத்துக்கு அரங்கநாதன் அவர்களும் கல்யாண சுந்தரன் அவர்களும் நேரில் போயிட்டு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. அன்னைக்கு சோழிங்கநல்லூர் காவல் நிலையத்தில் முனில் பாஷா அப்படின்ற ஒரு உதவியாளர் இருந்திருக்காரு. அவர் அந்த கபிலர் அவர்களுக்கு ஆதரவா பேசியதாகவும் அவங்க போன்ல இருந்த வீடியோஸ் எல்லாத்தையும் வலுக்கட்டாயமா பிடுங்கி டெலீட் பண்ணதாகவும் சொல்லி குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரங்கநாதன் அவர்களுக்கு கபிலர் தாக்கியதால ரொம்ப அதிகமா காயம் ஏற்பட்டதுனால வேலூர்ல இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி மக்கள் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இப்ப என்ன அப்படின்னா, தாவேகா அரசு இப்பதான் புதிதாக ஆட்சியில் அமர்ந்த ஒரு அரசு. மக்கள் நிறைய பேர் தாவேகா ஆட்சி மேல நிறைய குற்றச்சாட்டு எல்லாம் வச்சிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாவேக்காவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் நிறைய பேர் கெடுதல்களை மக்களுக்கு எதிரான நிறைய சட்டவிரோத விஷயங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்க மாதிரி அவங்க மேல நிறைய கம்ப்ளைண்ட்கள் வந்துட்டு இருந்துச்சு. இதுக்கு முன்னாடிதான் பாலியல் ரீதியா அவரு அந்த உறுப்பினர் ஒருத்தவங்க துன்புறுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு அதுக்கான ஆதாரங்களோட நிரூபித்து அவர்களை கம்ப்ளைண்ட் போட்டு அவங்கள எஃப்ஐஆர் பண்ணாங்க. அதே மாதிரி இப்ப ரீசெண்டா இந்த போதைப் பொருள் கடத்துறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தாவேக்கா ஆட்சியில இருக்கவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கு. இப்படி ஒரு ஆட்சியில இருக்கவங்க மேலேயே ஆட்சியில இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்கள் மேலேயே இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருந்துட்டு இருக்கு. இது தொடர்ந்து என்னன்னா, சிறையில இருந்த அந்த சபரிவர்மன் அவரோட கேஸும் பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. தாவேக்கா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய குழப்பங்கள், நிறைய மக்கள் எடுத்து நிறைய சர்ச்சையான விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வச்சிருக்க நிலையில ஜோசப் விஜய், அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதை தொடர்ந்து எதுவுமே பேசவே இல்லை. இவ்வளவு இஷ்யூக்கள் போயும் சிஎம் விஜய் அவர்கள் இதை பத்தி பேசல அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போ இப்படி இருக்க ஒரு கட்சியில ஒரு பிரச்சனை நடக்குது, நம்ம உறுப்பினரே ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படின்னும் போது அதை பத்தின ஒரு சில வீடியோக்களையாவது, அதாவது நேர்ல பேட்டி கொடுக்கல அப்படின்னாலும் மக்களுக்காக அவராவது வீடியோ பேசி அதை சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணலாம். ஏன்னா சோஷியல் மீடியா அப்படின்றது நிறைய இன்னும் பேசும் பொருளா நிறைய பேர்கிட்ட வேர்ல்டு வைடாலாம் ரீச் ஆகிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்க ஒரு நிலையில விஜய் அவர்கள் அதுக்காக ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கணும், இதுக்கு மேலேயும் எடுக்கணும். அதை தொடர்ந்து என்ன அப்படின்னா, மக்கள் அவர்கள் யாரை நம்பி ஓட்டு போட்டாங்க அப்படின்னா, ஆப்வியஸ்லி அவர் சிஎம் விஜய் அவர்களை அவரை பார்த்து தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படின்னும் போது நம்ம கட்சியில இருக்க ஒருத்தவரே இப்படி பண்றாங்க, அப்படி எந்த கட்சியில தப்பு பண்ணாலும் அந்த கட்சியை விட்டு வெளியேற்றப்படுவார் அப்படின்லாம் நம்ம கட்சியிலே இருந்தாலும் நம்ம அதுக்கான தண்டனையெல்லாம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில என்னதான் இவர் ஒரு பக்கம் கொடுத்துட்டே தண்டனைகள்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவங்களோட உறுப்பினர்கள் எல்லாமே தப்பு பண்ணிக்கிட்டு தானே இருக்காங்க.
யாரும் வந்து தப்பு பண்ணாம இல்லை, இன்னும் வந்து அதிகமா அதாவது இப்ப ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் அதிகமா வந்து தப்பு பண்ற மாதிரி போய்கிட்டு இருக்கு. இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அன்டில் தென் பாய் ஃப்ரம் நிஷா செல்வம்.